அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், திஸ் இஸ் சோஃபியா. இது ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் vlog தான் இது. சண்டே அன்னைக்கு இந்த வீடியோ எடுத்தேன் நான். ஸோ அன்றைக்கி நான் என்ன லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கீ ரைஸ் தான். ஸோ அதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா 2 கப் ரைஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டேன் நான். ஒரு 20 மினிட்ஸ் இது வந்து அப்படியே ஊறட்டும். ஸோ இந்த ரைஸ்க்கு நான் கிரேவியெல்லாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஏன்னா முன்னத்த நாள் வச்ச நான் சிக்கன் மஞ்சூரியனோட கிரேவி வந்து அப்படியே பேலன்ஸ் இருந்தது. ஸோ அதில் எக்கு பாயில் பண்ணி சேர்த்திக்கலாம், ஒரு எக் கிரேவி மாதிரி ஆகும்னு சொல்லிவிட்டு நான் கீ ரைஸ்க்கு வந்து நான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 4 எக்கு வந்து பாயில் பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். அது பாயில் ஆகட்டும், நல்லா இருக்கட்டும். இப்போ சைட் பை சைடில் நான் வந்து கீ ரைஸ்க்கு வேணுங்கிற வெங்காயம், பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து சும்மா நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். இதுக்கு வந்து நான் மல்லி, புதினாலாம் எதுவுமே நான் சேர்க்கல. ஒரு சிம்பிளான ஒரு கீ ரைஸ் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 4 பச்சை மிளகா அதையும் நான் கட் பண்ணி சேர்த்திக்கிட்டேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பும் நான் இதுக்கு வந்து நான் சேர்த்திக்கிறேன் நான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் புதினா மல்லியும் நீங்கள் சேர்த்திக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ்ன்னு சொல்லிவிட்டு நான் எதுவுமே சேர்க்கல. ஸோ இவ்வளோ தான் இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சண்டேனால என் பொண்ணு லேட்டாக தான் எழுந்திரிச்சா அன்றைக்கி. ஸோ அவள் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட மாட்டாள். இந்த மாதிரி ஏதாவது மில்க் ஷேக் தான் கேட்பா. ஸோ அன்றைக்கி என்ன பண்ணேன்னா, சும்மா ஒரு 2 பனானா, ஒரு 4-5 பேரிச்சம்பழம் சேர்த்திக்கிட்டேன். அவளுக்கு வந்து இந்த நாட்டு சர்க்கரையெல்லாம் பிடிக்காது. ஸோ அதனால் 2 ஸ்பூன் சுகரையும் சேர்த்திட்டு ஒரு 1.5 கப் மில்க்கு ஃபஸ்ட்டு இதை போய் நான் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். ஸோ மிக்ஸ் பண்ணி பால் வந்து இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ மில்க் ஷேக் ரெடி. இதுதான் காலையில் என் பொண்ணோட பிரேக்ஃபாஸ்ட்டு. இதை தான் குடிச்சிட்டு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முட்டை நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ முட்டையை நான் தனியாக மாற்றி வச்சுட்டேன் நான். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும், நான் நெய்யெல்லாம் இன்றைக்கி ஆட் பண்ணல. ஸோ வெறும் எண்ணெய் மட்டும்தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு சேர்த்திக்கோங்க. ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்தி நல்லா ஃப்ரை ஆகட்டும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனோடனே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அது ஒரு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பச்சை வாசம் போயிடுச்சு. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் பச்சை மிளகாவும் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. கூடவே அந்த முந்திரி பருப்பு சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான சால்ட், இந்த ரைஸுக்கான சால்ட்டை சேர்த்திட்டு ஒரு 1 மினிட் அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் நல்லா வதங்கினோடனே நம்ம இதுக்கான தேவையான தண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு வந்துட்டு ஜீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வச்சு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ரைஸை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சால்ட் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த தண்ணி வந்து கம்மியாகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். லைட்டாக தண்ணி கம்மியாகும் போது நம்ம வந்து தம் போட்டுடலாம். இருக்கட்டும். ஸோ தண்ணி லைட்டாக கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். வெயிட் போட்டு ஒரு 13 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ ரைஸ் குக் ஆகட்டும். ஸோ சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நைட் வச்சுருந்த கிரேவி எடுத்து நான் லைட்டாக சூடு பண்ணிக்கிட்டேன். ஸோ அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம பாயில் பண்ண எக்ஸை வந்து ஒரு ஹாஃபாக கட் பண்ணி நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ அந்த கிரேவி கொதிக்கும் போதே அந்த கிரேவியில் வந்து இந்த எக்ஸ் எல்லாம் நான் சேர்த்திட்டு ஒரு எக் கிரேவி மாதிரி ரெடி பண்ணியாச்சு நம்மளோட ரைஸுக்கு. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சூப்பரான நம்மளோட எக் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே எனக்கு ஒரு 2 ஒர்க் பேலன்ஸ் இருந்தது. ஸோ 1 வீக் முன்னாடி ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸார் போயிருந்தேன். அப்போ இந்த பாப்அப் ஜார்ஸ் பார்த்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சரி, எனக்கு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜார் வந்து 19 ருபீஸு. ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஏர் டைட்டாக இருந்துச்சு. ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பிளேட்டில் ஒரு சின்ன ஒரு டவல் மாதிரி விரித்து எல்லாத்தையும் ட்ரை பண்ண வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கரெக்டாக
கரெக்டாக இருந்துச்சு. ரைஸு கரெக்டாக குக் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்திருந்தது. சூப்பரான ஒரு ஆக்சுவலாக இது கீ ரைஸ் கிடையாது, ஒரு சிம்பிளான ஒரு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இன்னொரு ஒர்க் இருந்தது சொன்னேன் இல்லையா, அது என்னென்னா ஒரு சின்ன தோசைக்கல் ஒன்று அயன் தோசைக்கல் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து பழக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்திட்டு ஒரு 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி ஆக்சுவலாக இது எதுக்கு வாங்கியிருந்தேன்னா நான் எக்குக்கு மட்டும் ஃப்ரை பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த தோசைக்கல் வாங்கிட்டு வந்தேன். பட் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அது நான் பழக்கலான்னு சொல்லிவிட்டு நான் எல்லா பக்கமும் வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா அந்த வெங்காயத்தை வச்சு நல்லா நான் எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டேன். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும், நம்ம அப்புறம் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் நம்ம. ஸோ இப்படி தான் நான் வந்து என்னோடய அயன் கடாய்ஸ்லாம் நான் பழக்கி வைப்பேன். என்னோடய சின்ன 2 வேலை முடிஞ்சுது. இப்போ லஞ்சுக்கு வந்து நம்ம ரைஸுக்கு வந்து அப்பளம் பொரிச்சிக்கலாம். ஸோ அப்பளம் பொரிச்சாச்சு. இப்போ ரைஸ் வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ சூப்பரான ஒரு ரைஸு, அப்புறம் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக் கிரேவி, அப்பளம், கொஞ்சம் ஆனியன்ஸ். ஸோ அன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்து இப்படி தான் போச்சு. பட் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நெய் ஊற்றலை, புதினா மல்லி சேர்க்கலை, எதுவுமே நான் வந்து பண்ணல. ஒரு சிம்பிளான ரைஸ், பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா சூப்பராக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லன்ச் ருட்டீன் என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கீப் மோட்டிவேட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் வாட்சிங். பாய்.